சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். டாபர் வாட்டிகா கோகனட் ஆயில் வித் ஹிபிஸ்கஸ் வழங்கும் சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம்மா, உட்காருங்க. உங்க பேருமா? என் பேர் சந்திரா கோபாலன். சந்திரா கோபாலன். சொல்லுங்கம்மா. என் பையன்தான் உடம்பு சரியில்லாம இருக்கான். சரி, நல்ல பிரில்லியன்ட் பையன். சரி. எவ்வளவு பசங்கம்மா உங்களுக்கு? எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். சரி. பொண்ணு கல்யாணம் ஆகி பூனால இருக்கா. சரி. 2 பையன் பசங்க அவளுக்கு இருக்கு. சரி. இவானுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. 36 இயர்ஸ் ஆகுது. சரி. உங்க ஹஸ்பண்ட்மா? அவர் இந்தியன் ஆயில்ல இருந்தாரு. அவர் இல்ல இப்போ. ஓ, 25 வருஷத்துக்கு மேல ஆகுது. 25 இயர்ஸ் ஆகுது. ஸோ பையனுக்கு 11 வயசு இருக்கும்போது. அப்புறம் நீங்க தான் வளர்த்தீங்க கஷ்டம். எனக்கு சிஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்க தான் எனக்கு காப்பாத்தினாங்க பக்கத்துல. நீங்க வேலைக்கு ஒண்ணும் போலமா. ரொம்ப அவ்வளவு ஹைலி குவாலிஃபைடு இல்ல. அப்ப இதெல்லாம் அந்த பையனையும் அஃபெக்ட் பண்ணிருக்கும்ல அப்பவே கொஞ்சம். அந்த அப்பா இறந்தது, அப்புறம் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது, ஒரு டிஸ்டர்ப் சைல்ட்ஹுட். 9 வயசு தான் பொண்ணுக்கு. 11 வயசு, எனக்கு 9 வயசு. ஃப்ரெண்ட்ஸு எப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியில ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்ல குணம், ரொம்ப புத்திசாலி. அந்த அவனோட கெப்பாசிட்டியே ஒரு அதீதமானது. என் பையன்னு இதில் நான் பேசவே இல்லை மேடம். அவன் உங்ககிட்ட கான்ஃபிடென்ஸ் வச்சிருக்கான். அவன் அவ்வளோ அப்படிப்பட்ட பையன் தலைகீழாயிட்டான். பெரிய அவார்டு வாங்கணும்னு நினச்சிருந்தான். அவன் படித்தது மார்க்கெட்டிங், ஆனால் அட்வர்டைஸிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு. அதில் அவார்டு வாங்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லை அவார்டு இந்த கையில் கெய்ன்ஸ் அவார்டு வாங்கிட்டு இந்த கையில் தாலி கட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதுக்கப்புறம் முடியல அவனுக்கு. அவனோட கெப்பாசிட்டிக்கு அவனுக்கு இதுவரை அந்த மாதிரி வேலை கிடைக்கல. அவன் எதை சாதிக்கணும்னு நினச்சானோ அந்த சான்ஸ் கிடைக்காத போது அவன் வேற ஏதோ இதில் விழுந்துட்டானோன்ற ஒரு தோன்றுது. அவன் எந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்ப வில் பவர் உள்ள பையன். 74 வயசுக்கு நான் எனக்கு கண்ட்ரோல் ஓரளவுக்கு. ஏதோ இதை சாப்பிடக்கூடாதுன்னா கூட சாப்பிட்றதோ, இல்லை இது வாங்கணுன்னாலும் வாங்கிறதோ, அது என்னோட ஆசையோ எதையோ நான் ஏற்படுத்தி சாதிச்சுக்கிறேன். எந்த ஆசையும் வெளி காட்டிக்கிறது இல்லை. எல்லாத்துலேயும் ஒரு கண்ட்ரோலில் இருக்கான். அப்படிப்பட்ட பையன் இப்படி இதுலேருந்து வெளியில் வர. இப்போ என்னம்மா ப்ராப்ளம் அவருக்கு? இப்போ 1 மாசமா அவனுக்கு 2-3 கம்பெனி தாண்டிட்டான். ஒரு ஃப்ரெண்டு அவன் பெங்களூரில் இருந்தான். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நீ எங்களை காப்பாற்று, நானும் உன்னை காப்பாற்றுறேன்னு எங்களுக்கு இங்கே அவங்க பேர்லாம் சொல்ல முடியல மேடம். எனக்கு வந்துட்டான், அவனை காப்பாற்றுறேன்னா. அப்போ நான் என்ன கேட்டபோது அவன் இருக்கிறது இந்த கம்பெனி இல்லைன்னா இன்னொரு கம்பெனி அப்படி போயின்னு இருக்கான். அவனை ப்ரைவேட்டில் இழுத்து விட்டுட்டு நாளைக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணல, அவனால் திருப்பி இன்னொரு லெவலுக்கு வர முடியாது. இல்லை கவலைப்படாதீங்க, அப்படியே அவனால் எங்களுக்காக ஒர்க் பண்ண முடியாத ஒரு நிலைமை வந்தால் கூட உங்கள் ஃபேமிலியை நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ரொம்ப சாதாரண நிலைமையில்
கம்பேர் பண்ணியும் அதுதான் உண்மை. நீங்கள் அதனால் அவ்வளோ நிலைமையில இருந்தவங்க ஒரே ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸு இன்றைக்கி அவங்க ஃப்ளைட்லேயே இருக்காங்க. அவங்க ஒரு லெவலுக்கு வந்த உடனே இவனை கழட்டி விட்டுட்டாங்க. இன்றைக்கி ப்ளேம் பண்ண முடியாது, எல்லாரும் நல்லவங்க தான். நம்ம நேரம் இவனால் நல்லதில் சாதிக்க முடியல. அவனோட அந்த கெப்பாசிட்டியும் இதையும் ரெக்கக்னைஸ் வேற இதில் வேஸ்ட் பண்ணிட்டான். அவனுக்கு உங்ககிட்ட இப்போ கான்ஃபிடென்ஸ் இருக்குது. இப்போ ரொம்ப ஹைலி சிக்காயிட்டான். 1 மாசமா நான் ஸ்டாப் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏமா அப்படி சொல்றேன் கான்ஃபிடென்ஸ் இருக்குன்னு? எல்லாரும் கூட்டாங்க, அங்கே வா இங்கே வா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்க. நானும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். அதுக்கெல்லாம் வராத பையன் இன்னைக்கு கூட்ட உடனே நான் வரேன்னு வந்துட்டான். இருந்து சாப்பிடலை காலையிலேருந்து. அவர் இந்த ப்ரோக்ராம் பாப்பாரா? பார்க்குறான். நாங்க என்னம்மா செய்யணும்? எங்கள்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்க? நீங்கள் அவன் மனசுல என்ன குறை இருக்குதுன்னு எடுத்து என் பையனை மீட்டு கொடுக்கணும். என்ன பண்ணாம எதை தெரியல மேடம். 7 வருஷமா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். பெரிய டாக்டர்ஸ்ட தான். எதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து கொடுக்குறாங்க? என்ன ப்ராப்ளம்? என்னால பிடிச்சது அவனுக்கு பிடிக்காதான்னு ஓரளவுக்கு எனக்கு கொஞ்சம் இதுவாக போது கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. இப்போ அந்த மாதிரி எனக்கு பண்ண முடியல. இல்லம்மா, நான் என்ன கேட்குறேன், எதுக்காக ட்ரீட்மெண்ட்? வாட் இஸ் த ப்ராப்ளம்? தண்ணி அடிச்சு விட்றான் அவனுக்கு. ஓ, தண்ணி நம்மளுக்கு பிடிக்காது இல்லை, ஒத்துக்காதுனால அந்த தண்ணியை நிறுத்துறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சி போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். அங்கேன்னு வந்தப்புறம் நார்மலாக இருப்பான். இப்போ சமீபத்தில் அங்கேன்னு ட்ரீட்மெண்ட் கொடுத்து வெளியில் வந்தப்புறம் உடனே அந்த வேலை இறங்கி தண்ணி எடுத்துன்னு வந்துடுறான். அப்போ அவனை எந்த விதத்துலையும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனுக்கு அந்த மனசில் ஏதோ இருக்குதுன்னு தெரியுறது. மீதியெல்லாம் அவங்க டாக்டர் சொல்கிறாங்க ட்ரீட்மெண்ட் வயசுக்கு கொடுத்துட்டோம், அவன் மனசில் இருக்கிறத எடுக்கிறதுக்கு தெரியல, முடியலை. அது நீங்கள் பாருங்க. இப்போ நான் வேலைக்கு போகிறேன் 1 மாதமாக ரொம்ப தண்ணி ஃபிட்ஸு வர ஆரம்பித்து அதுக்கும் கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்தேன். அப்புறம் பேங்க்ரியாட் அஃபெக்ட் ஆகி 3 இயர்ஸ் முன்னால் அதுக்கும் ஆப்ரேஷன் ஆச்சு. அப்போ கூட ஒரு ரொம்ப எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணலாமோ, ஒரு மாமூலி மனுஷனை விட இதுவாக அவன் தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிட்டான். 3 நாளில் ஆஃபீஸ்க்கு போயிட்டான். ஒரு சிக்கு வந்தால் கூட மாத்திரையை போட்டு ஆஃபீஸ்க்கு போயிடுவான். அந்த அளவுக்கு வில் பவர். ஆனா இதில் அந்த வில் பவர் இல்லை. இப்போ சமயத்தில் அது மாதிரி ஆயிட்டு இருக்கான். இப்போ ப்ரெசன்ட் ஸ்டேஜ் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. என்னால் பார்க்க முடியல கண்ணால். அதுக்கு அதை தடுக்கிறதுக்கும் எனக்கு தெரியல. அந்த மனசில் தான் ஏதோ குறை இருக்குது. நல்லதை சாதிக்க முடியாதது நம்ம இதில் தான் சாதிச்சிட்டோன்ற அந்த கில்ட்டி இருக்குது அவனுக்கு. அந்த என்ன குறைன்றது இருந்தால் நாங்கள் அவனை 1% கூட தப்பு சொல்ல முடியாது மேடம். சொன்னால் 7 ஜென்மத்தையும் அவனை நல்லவன் தான் நான் சொல்லுவேன். சுதர்ஷன் எப்படி பழக்கம் உங்களுக்கு? அது சுதர்ஷன் எனக்கு இப்போ சுதர்ஷன் எல்லாருக்குமே தெரியும் அட்வர்டைசிங் சர்க்கிள்ஸில். சென்னை அட்வர்டைசிங் சர்க்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா இஸ் குவைட் ப்ராமினென்ட். அவரோட டிபார்ட்மெண்ட் என்னது? இஸ் அ கிரியேட்டிவ் பர்சன். இஸ் 1 man அட்வர்டைசிங் யூனிட். எல்லாமே பண்ணுவார் அவர். அட்வர்டைசிங்கில் 4 டிபார்ட்மெண்ட் இருக்குது. டிசைன் இருக்குது, காப்பி இருக்குது, தென் யூ ஹேவ் மேனேஜ்மெண்ட். இவர் எல்லாமே பண்ணுவார். ஸோ சிங்கிள் யூனிட்டாக பண்ணுறதுனால நல்ல ரெஸ்பெக்ட் இவருக்கு எல்லாத்துக்குமே. இஸ் ஒர்க் இன் ஆல் தி பிக் ஏஜென்சிஸ் ஹியர். ஸோ when I was working, I'm ஒரு 10 வருஷம் ஜூனியர் இவருக்கு ஆக்சுவலாக. ஸோ நான் 2-3 சர்க்கிள்ஸ் இவர் ஒர்க் பண்ணியிருக்க கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பீப்புள் யூஸ் டெல் மீ அபவுட் ஹிம். அப்போ அவங்க சொல்லும் போதே நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டு இருக்கேன். அந்த வே தட் ஹி யூஸ் டு ஒர்க் இன் லெஜெண்டரி ஒரு ஒர்க்கில் ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்டஃப் லைக் தட். அண்ட் த பேஷன் தட் ஹி ஹேட் ஃபார் த ஒர்க் வாஸ் ஆல்சோ இன்ஸ்பைரிங். ஸோ நான் யோசிப்பேன் இவர் மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. That's where நீங்க பார்த்ததுலேருந்து இப்போ அவர் வித்தியாசமா இருக்காரா? நான் பார்த்தும் போது ரிகவர் பண்ணிட்டு வந்தார். அப்போதான் ரீஹாப் போயிட்டு வந்தாரு. அவருக்கு இந்த ஒரு ஹேபிட் அடிக்ஷன் தான் ப்ராப்ளம். Why? That's the question. அது என்னன்னு தெரியல. பட் இதுக்காக ட்ரீட்மெண்ட்க்கு அவர் வில்லிங்கா இருக்காரா? ட்ரீட்மெண்ட் வில்லிங்கா இருக்காருன்னா சரி. நான் பார்த்த வரைக்கும், நான் கேட்ட வரைக்கும் he says his work is his passion. He wants to get back to work. அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். ஸோ நான் பார்த்த வரைக்கும் இது ரொம்ப வைப்ரண்ட் மேன், ரொம்ப ஹம்பிள் பர்சன். இஸ் எவ்ரிபடி லைக் him easily. எல்லாரும் நம்பிடுவாங்க. எவ்ரிபடி இப்போ கூட 1000 people call him to work. நீங்கள் வர உண்மையாக வேலை செய்கிறீங்கன்னா வாங்க, வந்து ஒர்க் பண்ணுங்க. பட் he will be there for about 10 days and after that he won't show up. ஸோ ஒர்க் இருக்கும்போது விட்டுட்டு போயிடுவாரா?
அப்படி இல்லை, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ப்ராப்ளம். சி யூ கான் சே அவர் வந்து எல்லாம் தெரிஞ்சவர், நீங்கள் போயிட்டு இது சொல்லிட்டு அந்த வயசு வரை இவ்வளோ ஆயிடுச்சு, நம்ம வி கான் கோ அன் அட்வைஸ். அதுவே யோசிப்போம் நம்ம 2 தடவை. இல்ல நான் கேக்குறது அது இல்ல, அவர் ஒரு ஒர்க் எடுத்துட்டாச்சுன்னா அது முடிச்சிடுவாரு, பாதியில விட்டுட்டு போறது பழக்கம் கிடையாது. புது ஒர்க் தான் அது நடுவில் எப்படி விட்டுட்டு போறேன்னு நான் உங்ககிட்ட சொல்லவும் முடியாது எப்படி விட்டுட்டு போறேன். பிகாஸ் ஐவ் நாட் சீன் ஹிம் ஒர்க், as in I was under him for a very brief period. ஓ நீங்க அவருக்கு ஆமா, I was in work junior. பண்ணிருக்கீங்க. ஆமா, அவரோட டீம்ல இருந்திருக்கீங்க. ஆமா, அவரோட டீம்ல இருந்திருக்கேன் நான். ஸோ அப்போ வேற பார்க்கும்போது ஏதாவது பர்டிகுலரா சொல்றதுக்கு இருக்கா உங்களுக்கு அவரை பத்தி? நிறைய இருக்கு, அவரை பத்தி சொல்லிட்டே இருக்கலாம். பட் என்ன பிரயோஜனம், வேர் இஸ் இட் லீடிங் டு? அதனால தான், ஏன்னா இஸ் a man who denounced the world. அவர் எல்லாம் புத்தி வந்து நீங்க அதிகமா படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு மண்டை கெட்டுரும், அப்புறம் விட்டுருவீங்கல்ல. as in you will கடவுள் நம்பிக்கையே விட்டுருவீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து எல்லாம் தெரிஞ்சும் there's something deep inside. ரொம்ப ரொம்ப இன்ட்ரீகிங்கா இருக்கு. அவர் கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணார். Before he had long hair and stuff like that, then he got short hair. He looks much older than what he is right now. But he's supposed to be a very handsome young man once upon a time. No, glory days இருக்கு எல்லாருக்குமே. He's definitely been one of the greats from what I've seen. என்னோட limited experience and knowledge வச்சு நான் பார்த்ததுல this man's got tremendous potential. But the way his downfall எப்படி இருந்தார், எப்படி என்னோட ஐடல், நான் இவர் இந்த மாதிரி நிலைமையில பார்க்கும்போது it pains me even I don't want to be here. உண்மையாக சொல்கிறேன், நான் இங்கே இருந்துட்டு அவரை பற்றி சொல்லணும்னு எனக்கு ஒரு ரைட்ஸும் இல்லை, எனக்கு அருகத்தையும் இல்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஹியர். இட் பெயின்ஸ். அவரை பார்க்கும்போது எனக்கு வலிக்குது. பட் நான் அதெல்லாம் மீறி தான் வந்திருக்கேன் நான். பிகாஸ் ஐ ஹோப் திஸ் ப்ரோக்ராம் டஸ் சம்திங் டு ஹிம். வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. நான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து. ஓகே, நீங்க சுதர்ஷனோட அக்கா இல்லையா? ஆமா. உங்க பிரதரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து. ஹலோ, சொல்லுங்க. சொல்லணும்னா லைக் அவன் ஜீனியஸ் கான் த ராங் வே. ஒரே வழி, ஒரே லைன்ல சொல்லணும்னா அதிபுத்திசாலி, ஆனா தவறான வழியில போயிட்டான். இல்ல, உங்க 2 பேருக்கு எவ்வளவு ஏஜ் வித்தியாசம்? 2 வயசு. சரி, அப்ப சின்னதுல இருந்து அவர் அந்த மாதிரி சூப்பர் இன்டெலிஜென்ட் தானா? பிரில்லியன்ட், அவுட்ஸ்டாண்டிங்லி பிரில்லியன்ட். ஓகே ஓகே. அப்ப பெக்யூலியரா ஹாபிட்ஸ் எல்லாம் உண்டா அவருக்கு? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஓகே ஓகே. இன்ஃபேக்ட் வந்து இது வந்து இந்த மாதிரி எனக்காவது கோவம் ஆத்திரம் எல்லாம் சின்ன வயசுல வரும், அவனுக்கு அந்த கோவம் ஆத்திரம் கூட வராது. எல்லாத்தையும் பொறுமையா தாங்கிப்பான். எப்போ நாங்களே வெளியில கசின்ஸ் நாங்களே வெளியில போனா கூட இல்ல பைசா எல்லாம் ஸ்பெண்டே பண்ண கூடாது, சேவ் பண்ணும் அப்படிதான் இருப்பான். தனக்குன்னு ட்ரெஸ் எல்லாம் கூட வாங்கிக்க மாட்டான். அது கூட பார்த்து ஐயோ பைசா போடுதேமா. அப்ப எதனால இப்படி ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்தாரு உங்களுக்கு? what do you think? I think like he missed out his childhood. That could be starter. Childhood அவன் வந்து என்ஜாய் பண்ண முடியல. ஏன் என்ஜாய் பண்ண முடியல? Maybe like as a child I was more dominating. நான் ரொம்ப டாமினேட் பண்ணேன். So அப்பாவும் சின்ன வயசுல அவன் 9 years தான் இருந்தான். அப்பாவே போயாச்சு. So that was one reason. அது ஸ்டார்டர்ஸ். அதுக்கப்புறமா ஒரு செக்யூரிட்டி இல்லாம போயிடுச்சு. ஒரு he maybe this is my take. ஒருவேளை ஒரு ஃபாதர் ஃபிகர் அவன் மிஸ் பண்றானோ, யார் கை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லாம, தைரியம் சொல்றதுக்கு, கான்பிடன்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இல்லாம, அப்புறமா அந்த பயத்துல போயிட்டான்னு நினைக்கிறேன். அண்ட் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல போய் அவன் ஃபுல்லா he missed his life. உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி? முதல்ல சின்ன வயசுல இருந்து ஆக்சுவலா பார்த்தாக்க ரொம்ப வருஷத்துக்கு இப்பதான் நல்லபடியா இருக்கு. இப்பதான் we have mended our relationship னே சொல்லலாம். அப்ப சிப்லிங் ஜெலசி இருந்ததா உங்களுக்கு? சிப்லிங் ஜெலசி இருந்ததா? எனக்கு இருந்தது, அவனுக்கு இருந்தது இல்ல. ஓ, உங்களுக்கு இருந்தது? எனக்கு இருந்தது. இது ஒரு ஏஜ் வரைக்கும், ஒரு 10-12 வயசு வரைக்கும் இருந்தது. அதுவும் இருந்தது இல்ல. அதுக்கப்புறம் ஒரு பெருமை தானே, வாட் எவர் செட்டண்ட், என் தம்பி இவ்வளவு பிரில்லியன்ட், என் தம்பி, அதெல்லாம் ஒரு பெருமை தானே. என்னன்னா ரொம்ப ஏஜ் வித்தியாசம் இல்லாம 2 குழந்தைகள் இருக்கும்போது அது சின்ன ஒரு பொறாம வரும். நான் சொல்றேன், எங்க அப்பா இருந்த வரைக்கும் அது இருந்தது. அப்பா போனதுக்கு அப்புறம் அது போயிடுச்சு. சரி, உங்க ஹஸ்பண்டோட ரிலேஷன்ஷிப் அவருக்கு எப்படி? அவர் சொன்னா கேப்பரா? யார் சொன்னாலும் இல்ல, கேட்க மாட்டாரு. சரி, இப்ப ரீசெண்டா நீங்க அவரை பாத்தீங்களா? இல்ல. எவ்வளவு நாளாச்சு நீங்க உங்க பிரதரை மீட் பண்ணி? ஒரு close to 5 years. 5 years நீங்க வரவே இல்லையா? அம்மாவே வந்து பாக்கலையா? இல்ல. ஏமா? ஏன்னா அவங்க வந்தாலும் ப்ராப்ளம் தான், அங்க வந்தேனாலும் அவங்க ப்ராப்ளம் தான். ஏன்னா அவன் வந்தவனா நான் வந்து அவன் வீட்டுக்கு வரமாட்டான். ஏன் வரமாட்டான் அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்புறமா நம்ம வந்து என்னதுக்கு அங்க ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. அட்லீஸ்ட் அவன் வீட்டுக்காவது தினம் வந்துட்டு இருந்தான்னு ஐ ஸ்டாப் கோயிங். ஓகே, அவரோட ப்ரொஃபஷனல் லைஃப், அவரோட கெரியர் எப்படி இருந்தது, எப்படி இருக்கு? ஹலோ, அவரோட ப்ரொஃபஷனல் லைஃப் அத பத்தி உங்களுக்கு என்னமா தெரியும்? ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் அவன் தான் மிஸ் பண்ணிட்டான்.
எல்லாமே அவன் மிஸ் பண்ணிட்டான். அவனுக்கு இருக்கிற பிரில்லியன்ஸ்க்கு, ஐக்யூக்கு, அவன் இருக்கிற ஃபீல்டுக்கு ரொம்ப லேட்டரல் திங்கிங் தேவை. அது அவன்கிட்ட எக்கச்சக்கமா இருக்கு. அது வந்து அவன் எந்த ப்ரொஃபஷன் போனாலும் அவனால ஷைன் பண்ண முடியும். எதுல போனாலும் அவன் டாப்பா வர முடியும். ஆனா வந்து அவனுக்கு தெரியல, அது ஒருவேளை ஒரு ஹோல்டு இல்லாததுனால, ஒரு செக்யூரிட்டி இல்லாததுனால அப்படி இருக்கலாம். பிளஸ் எனக்கு வயசாயிடுது, அதனால நான் ரொம்ப ஐ எம் வெரி ஸ்பிரிச்சுவல் பர்சன். ரிலீஜியஸ் கிடையாது, ஐம் நாட் அ ரிலீஜியஸ் பர்சன், பட் ஐம் வெரி ஸ்பிரிச்சுவல். அந்த ஸ்பிரிச்சுவல் லைன்ல அட்லீஸ்ட் அவன் வந்தா மேபி ஹி கேன் கம் அவுட். அப்படிதான் இது. எனக்கு என்னமோ ஏதாவது டிவைன் இன்டர்வென்ஷனோ என்ன பண்ணா பித்தம் தெளியும் தெரியாத லெவல்ல தான் இருக்கு. சரிம்மா, இந்த சென்டிமெண்டலா ஒரு சில ஏரியா சாஃப்ட் கார்னர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது உண்டா உங்க பிரதருக்கு? இப்ப இருக்கிற பையனை பத்தி கேட்டீங்கன்னாக்கா நத்திங். முன்னாடி இருந்த தம்பியை பத்தி கேட்டீங்கன்னா அம்மா. நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, மல்டி டேலண்டட், ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் இல்லாம, கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதுக்கு யாரும் இல்ல, இன்செக்யூரிட்டி இருந்ததுன்னு. அந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா? என்னன்னா கொஞ்சம் இல்ல நீ சரியில்லை, நீ உருப்பட மாட்ட, அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள்? அப்படி ஆக்சுவலா அவன் சரியா இருந்த காலத்துல அந்த மாதிரி யாரும் சொல்றதுக்கு சான்ஸே இருந்தது இல்ல. ஏன்னா அப்படி இருந்தான். பிஹேவியர், கேரக்டரா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், பர்ஃபெக்ட் வராததே கிடையாது. அவன் பாடணும், நம்ம கேட்கணும். அவன் வந்து தப்லா வாசிப்பான், ப்ராப்பர் ட்ரைனிங் கிடையாது, அவன் வாசிப்பான், நம்ம பாக்கலாம். டான்ஸ் ப்ராப்பர் ட்ரைனிங் கிடையாது, அவன் டான்ஸ் ஆடுனா நம்ம 4 முழுக்க உட்காந்து பாக்கலாம். தேங்க்யூ சோ மச் மா. தேங்க்யூ. சி, அவரோட இந்த ப்ராப்ளத்தினால இருக்கிறது ஒரே ஒரு சிஸ்டர் கிட்ட இருக்கிறது ரிலேஷன்ஷிப் கூட போயிடுது. ஏன்னா இந்த மாதிரி இருந்தா பசங்களும் வரா இல்லையா, வீட்டுல சிகரெட் உண்டு அவனுக்கு. அந்த இது அந்த குழந்தைகளுக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு ஒண்ணு. சோ இந்த மாதிரி வந்து ரொம்ப அப்செட் ஆயிடுவோம். இந்த மாதிரி பார்த்தா ஃபாதர் கிட்ட ரொம்ப அட்டாச் ஆகும். அதுக்கப்புறம் அவன் தான் அவளுக்கு, அவன் இந்த மாதிரி இருக்கிறது அவளால பார்க்க முடியாது. இருக்கிறது ஒரே ஒரு சிஸ்டர் கிட்ட கூட ரிலேஷன்ஷிப் போயிடுச்சு. இந்த ட்ரீட்மெண்ட்டும் பாதியில நின்று போயிடுச்சு. 60க்கு மேல போயிடுறதுனால அவங்க அனுப்பிட்டாங்க. சம்பாதிக்கிறதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாமா, ஒரு பைசா கூட வச்சுக்காத கொண்டு கொடுத்துருவான். விஷயத்துல மேல வர முடியாதுன்றதுனால இதுல விழுந்து மாட்டிட்டானோன்னு தோன்றும். எல்லாத்துலயுமே ஜெயிச்சிருக்காரு. அப்ப கான்ஃபிடன்ஸ் இல்லாம ஆகிறதுக்கு ஒரு சான்ஸும் இல்ல. கெரியர் வைஸ் பாத்தீங்கன்னா சார்ட் ஆஃப்டர் சொல்றாங்க. அவர் கிடைக்கணும்னு அவ்வளோ அலைவாங்களா அட்வர்டைசிங் ஃபீல்ட்ல. அப்ப அங்கேயும் ஜெயம் தான், தோல்வி கிடையாது. அப்ப எதனால என்ன சொல்லுங்க, நீ அவனை குழந்தையாட்டம் ட்ரீட்மெண்ட் பண்ற அப்படின்றாங்க. அப்ப இல்லை, ஏன்னா இப்போ அவன் தன்னை மேலே அவன் சார்ந்து நிக்க முடியல. இப்ப நான் அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணல, ஏன்னா வேற யாரும் கிடையாது. இல்லம்மா, நீங்க நினைச்சிருந்தா கொஞ்சம் முன்னாடியே ஏதாவது பண்ணி அவரை திருத்தி இருக்கலாமோ? பண்ணினேன் மேடம், ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருந்தேன். நீங்க ஏதாவது எப்படி அவனோட வேற யாராலையும் முடியலம்மா. அதை இந்த ப்ரோக்ராம் பார்த்து அவன் சொல்றான், கொஞ்சம் இந்த ப்ரோக்ராம்டா, இந்த ப்ரோக்ராம் கூட்டவுடனே நீ கேந்து வந்துட்டான். ஸ்தம்பிச்சு போயிட்டேன் நான். அவனோட அந்த கான்ஃபிடென்ஸை மீட்டு அவனை நீங்க பத்திரமா திருப்பி தரணும். உங்களால முடியும் மேடம். அது பலம் போயிடுத்து பார்த்தீங்களா, அதனால அது கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. எவ்வளோ போராடமா அவ்வளோ போராட வேண்டியிருக்கு இப்போ. இல்ல இந்த குடிப்பழக்கத்தினால வேற ஏதாவது கெட்ட பழக்கங்கள் அதோட விளக்கு வந்து வேற ஏதாவது கேர்ள்ஸ்க்கு பார்த்து இது பண்றதோ, வேற ஏதாவது பண்றதோ, காசு விவகாரம் எல்லாம் கிடையாது. கூட வேணும்னா கேட்டு எடுத்துப்பான். நம்ம சவலரியில இருந்து எடுத்துப்பான். அரியல்ஸ் வச்சு ஆபீஸ்ல வச்சு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருக்கு. கொஞ்ச நாளுக்கு முன்னால ரொம்ப இல்லாத அக்கம் பக்கத்துல இருந்து கூட வாங்கி தண்ணி அடிக்க ஆரம்பிச்சு. அதுதான் கேட்கறேன். அவனா கேட்கல, என்ன போய் வந்துடுது அவனுக்கு. ரொம்ப நேரம் விட்டுட்டானா அந்த ஃபிட்ஸ் வந்துடுது. அந்த மாத்திரையும் போட்டுக்காத, அந்த இதையும் போடலன்னா அந்த ஒரு மாதிரி வந்துடுது. வாந்தி எடுப்பான். அம்மா எனக்கு வாங்கி கொடுத்துரு, யார்கிட்ட இருந்தாலும் அதை வாங்கி கொடு போட்டுண்டான்னா இது அவ்வளோ இந்த பண்ணால 3 எனக்கு அதை விஷயம் தெரியாது. ஏன்னா ஹஸ்பண்டும் பார்த்ததில்ல மாதிரி, அப்பாவும் மாதிரி இவனுக்கே கிடையாது. அப்போ இவன் இது மாதிரி விழுந்திருக்கான்னு அது என்ன எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியல. அதை அப்போ வாந்தி எடுப்பான். அப்படியும் ரொம்ப லேட்டாக எடுத்து, ஐயோ எனக்கு வாந்தி வந்துடும். அதனால் இந்த மாதிரி பசங்க நல்ல 2 பேருமே நல்ல பிரில்லியன்ட். அவ்வளோ ரொம்ப ஷார்ப்பு, ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு அவள் பொண்ணு. இவன் எல்லாத்தையும் அழுத்தி தின்னுடுவான். ரைட் ஆர் ராங் போட்டு உடச்சிருவோம் அவள் பொண்ணு. அந்த இது இல்லாதனால
இவன் இப்படி யார் இவனை அழிச்சிட்டாங்களா, யாரை தடுத்துட்டாங்களா, யாரை அமுக்கிட்டாங்களா தெரியல. ஒரு வாரம் தள்ளிட்டான்னா அப்புறம் பேலன்ஸ் இது போயிடுறது. உடனே நான் ஆஸ்பத்திரிக்கு ஆச்சு. முன்னாலேயே வாரினா வரமாட்டான். ஆஸ்பத்திரிக்கு போய் ட்ரிப்ஸு கொடுத்து எல்லாம் பண்ணி வீட்டுக்கு ஆச்சுன்னு வருது. எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போறீங்க? அந்த விட்ராயல் போடணும் இல்லையா, விட்ரால் சிம்டம்க்கா? வணக்கம் சுதர்ஷன், எப்படி இருக்கீங்க? உடம்பு சரியில்லை உங்களுக்கு? என்னாச்சு சுதர்ஷன்? ஷிவரிங் இருக்கு, பேக் பெயின் இருக்கு, மற்றபடி ஒன்றும் இல்லை. என்னாச்சு சுதர்ஷன்? நான் தெரிஞ்சுக்கலாமா உங்க மனசுக்குள்ள என்ன ஓவர் இருக்கு? ட்ரிங்கிங். ஓவர் ட்ரிங்கிங் எப்படி அந்த ஹேபிட் வந்து? நான் கேள்விப்பட்டது வரைக்கும் நீங்க அவ்வளோ பிரில்லியன்ட், அவ்வளோ ஒரு கிரியேட்டிவ் பர்சன்னு சொல்றாங்க. ரொம்ப கிரியேட்டிவ், இன்னும் ரொம்ப திங்கிங் ரொம்ப ஜாஸ்தியானதுனால உங்களுக்கு பேலன்ஸ் போயிடுதா? எதனால சுதர்ஷன்? why did you spoil your health? உங்க உடம்புக்கு எடுத்துக்கிற மாதிரி ஏன் உங்களுக்கு நீங்க ஒரு பழக்கத்துக்கு அடிமையானீங்க? உங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு எந்த கெட்ட பழக்கம் இருக்குல்ல, நீங்க வந்து அவ்வளோ ஒரு இன்டெலிஜென்ட் அண்ட் அவ்வளோ அக்கமடேட்டிவ், ரொம்ப வேல்யூஸ் இருக்கிறது பையன் சொல்றாங்க. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஸ்லிப் ஆயிருக்கு. அது நமக்கு யாருக்கு வேணா எப்போ வேணா நடக்கலாம். ப்ரொஃபஷ்னலி நிறைய குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது அப்படியே கண்டினியூ ஆயிடுது. அது ஸ்டாப் பண்ண முடியல. நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு, இன்னமும் ஸ்டாப் பண்ண முடியல மேடம். பேஷன் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அட்வர்டைசிங் இல்லாம நான் இல்லை. தைரியமா இருங்க சுதர்ஷன். டோன்ட் பிகம் வீக். நீங்களே ஃபீல் பண்ணிக்கிறீங்க நீங்க வீக்னு. நீங்க வீக்கே கிடையாது. யூர் ஆல் ரைட். நல்லா உட்காருங்க. நத்திங். சொல்லுங்க, உங்க பேஷன் பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அட்வர்டைசிங்ல? இல்லை, அது சின்னப்புல இருந்து இருந்தது. அந்த எக்ஸ்போஷர் எங்க வந்தது உங்களுக்கு? யாரை பார்த்து கத்துனீங்க? இல்லை, டிவி ஆட்ஸ் மேல எனக்கு என்னைக்குமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட், பெரிய இன்ட்ரெஸ்ட். ப்ளஸ் பேப்பர்ல வந்து நான் நியூஸ் படிக்கிறேனோ இல்லையோ ஆட்ஸ் படிக்காம விட மாட்டேன். அப்படியே டெவலப் ஆச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஒரு பேஷனாவே போயிடுது. ஒரு அவார்டு வின் பண்ணோம் அப்படிங்கிறது தான் ட்ரீம். அந்த ட்ரீம் தான் இன்னும் ரியலைஸ் ஆகல. 14 இயர்ஸ் ஆயிடுது. சுதர்ஷன், நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது ஐதர் வே யூ ஆர் அ வின்னர். நம்ம ஒரு விஷயத்துல நீங்க ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கிறீங்க, இல்லைன்னா ஒரு ஒரு அவார்டுக்கு எய்ம் பண்றீங்கன்னா, இஃப் யூ win it well and good. if you don't win, there is somebody else. வேற யாருக்கோ உங்களை விட தகுதி இருக்குன்னு அர்த்தம். ஆனா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது இல்ல, அத can anybody take it away from you? then you are a winner. either way you are a winner இல்லையா? எத்தனை பேர் உங்களுக்கு எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கு. நீங்க பேஷன், உங்க பேஷன் எந்த லைன்ல இருக்கோ அங்கே ஒர்க் பண்ணறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எத்தனை பேருக்கு அது கிடைக்கிறது? நீங்க போய் ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்குள்ள போய் பாருங்க, அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல உட்கார்ந்து அக்கவுண்ட்ஸ் எழுதிட்டு இருப்பாங்க குடும்பத்தை கவனிக்கிறதுக்காக. ஆனா அவங்களுக்கு அட்வர்டைசிங் மேல பேஷன் இருக்கும், படம் எடுக்கணும்னு ஆசை இருக்கும். அவங்களால அது பண்ண முடியாது. நமக்கு பிடிக்கிற விஷயத்த நம்ம ஒரு வேலையா பண்ண முடிஞ்சா அதை விட பெரிய ஒரு கிஃப்ட் என்ன இருக்க முடியும்? அதை விட பெரிய அவார்ட் என்ன இருக்க முடியும்? யூ கீப் டூயிங் யுவர் ஒர்க், அவார்ட்ஸ் வில் ஆட்டோமேட்டிக்கலி ஃபாலோ. ஈவன் இஃப் தே டோன்ட் ஃபாலோ, டசன்ட் மேட்டர். பிகாஸ் நீங்க பண்ணறது உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக. It doesn't mean that you're not good enough. It means that somebody else deserved it better. அவ்வளவுதானே? இதுக்கெல்லாம் போய் அப்செட் ஆகலாமா? So basically அந்த டிசப்பாயின்மெண்ட் தான் காரணம் இல்லையா? வேற ஏதாவது ரீசன் இருக்கா சுதர்ஷன்? இல்ல, வேற எந்த ரீசனும் இல்ல. உங்களுக்கு அவார்ட் கிடைக்கலன்னு அப்செட்டா?
எவ்ரிடே நான் வந்து பண்ற ஒர்க்ல ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போகணும்னு தான் பார்ப்பேன். அந்த ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போகும்போது அதனோட ரெகக்னிஷன் கிடைக்கல அப்படிங்கிறது தான் வந்து வருத்தம். இன்னொன்னு என்ன தெரியுமா, நம்ம வந்து டிஃப்ரெண்டா திங்க் பண்ணோம் வச்சுங்களேன். நம்ம டிஃப்ரெண்டா திங்க் பண்றோம். நம்ம வந்து ரன் ஆஃப் த மில் ஸ்டஃப் இல்ல. we don't want to go the we are not followers. we are people who dare to think differently na அவ்வளவு சீக்கிரம் ரெகக்னிஷன் வராது. it will take time. ஆனா when it comes it will come in full glory. அதுக்கு உங்களுக்கு பேஷன்ஸ் இல்ல வெயிட் பண்ணறதுக்கு. அதுதான் உண்மை. ஏன் நீங்க வெயிட் பண்ணல? இல்ல ட்ரிங்கிங் ஆரம்பிச்சது அது அப்படியே கண்டினியூ ஆயிடுது மேடம். அது ஸ்டாப் பண்ண முடியல. அது எப்படி ஒரு விஷயம் உங்களால ஸ்டாப் பண்ண முடியாம இருக்க முடியும்? நீங்க எதுக்கு ஒரு விஷயத்துக்கு அடிமையாகுறீங்க? உங்க கையில இல்லாதது என்னது? உங்க மனசு உங்க கையில இருக்கணும். யூ ஹேவ் அம்மா இருக்காங்க. அம்மாக்கு இப்ப கஷ்டம் கொடுக்கலாமா நீங்க? அவன் மனசுல எவ்வளவு வருத்தப்படுவாங்க. நீங்களே அழிஞ்சுக்கிறத பாக்குறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். நமக்கு வந்து ஒரு ஒரு கடவுள் எவ்வளவு பெரிய கிஃப்ட் கொடுத்திருக்காரு, கிரியேட்டிவ் திங்கிங். எவ்வளவு பேருக்கு என்னெல்லாம் விதத்துல நம்மளால பிரயோஜனப்பட முடியும். உங்களால அந்த ஓகே உங்களுக்கு அவார்டு கிடைக்கல, ஃபைன். உங்களால அந்த சொசைட்டிக்கு என்ன பண்ண முடிஞ்சிருக்கு? வாட் ஹேவ் யூ கான்ட்ரிபியூட்டட் டு தி சொசைட்டி? அப்படி யோசிச்சு பாருங்களேன். குடும்பத்துக்காக, உங்க அம்மாக்காக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நம்ம என்ன பண்ண போறோம்? எவ்வளவு இருக்கு வேலை சுதர்ஷன். இன்னும் எவ்வளவு இருக்கு உங்களுக்கு பண்ண வேண்டிய விஷயங்கள். என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உங்க ட்ரீம்ஸ் பத்தி சொல்லுங்களேன். என் ட்ரீமே அட்வர்டைசிங் தான் மேடம். வேற எதுவுமே கிடையாது. எனக்கு வேற எதுவும் தெரியாது. சரி, அட்வர்டைசிங் ஃபீல்ட்ல என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவார்ட்ஸ் வின் பண்ணணும், நல்ல ஒர்க் பண்ணணும், கிளையண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ரெகக்னிஷன் வரணும். உங்களை யாராவது சப்ரஸ் பண்ணாங்களா அந்த இடத்துல? இல்ல அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை வேற யாராவது பறிச்சுக்கிட்டாங்களா? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நான் பண்ண ஒர்க்குக்கு எனக்கு கிடைச்ச ரெகக்னிஷன் மோர் தென் ஒரு நார்மல் கிரியேட்டிவ் பர்சனோட ரெகக்னிஷனை விட எனக்கு நிறையவே கிடைச்சது. இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில எனக்குன்ட்டு ஒரு பேர் இருக்கு. அந்த பேரை நான் காப்பாத்திக்கணும். எனக்கு அதுதான் ட்ரீம். என்னால என்னோட ஜூனியர்ஸ், இப்போ என் ஃப்ரெண்டு டேனியல் சொன்ன மாதிரி ஜூனியர்ஸை நான் நிறைய வளர்த்து விடணும். அதுக்கு நான் ட்ரெயின் கொடுக்கணும். சரி, ஒரு சைட்ல சொல்றீங்க ரெகக்னிஷன் கிடைக்கலன்னு, இன்னொரு சைட்ல இருந்து உங்களுக்கு தெரியறது உங்களுக்கு நல்ல ரெகக்னிஷன் கிடைச்சிருக்குன்னு. கிடைச்சிருக்கு. அப்ப என்ன கிடைக்கல உங்களுக்கு? எதனால அவார்ட் மட்டும் தான் கிடைக்கல, மத்தபடி எல்லாமே கிடைச்சது. எனக்கு பேர் கிடைச்சிடுது, நல்ல ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு, என்னோட ஒர்க் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க, கிளையண்ட்ஸ் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, என்னோட ஏஜென்சிஸ், என்னோட ஆட் ஏஜென்சிஸ்ல இருந்தே எனக்கு வந்து நல்ல ரெகக்னிஷன் இருந்திருக்கு, ப்ரமோஷன்ஸ் கிடைச்சிருக்கு. சாதாரண எக்ஸிக்யூட்டிவ் ஆரம்பிச்சு இன்னைக்கு கிரியேட்டிவ் டைரக்டரா இருக்கேன் நான் இன்னைக்கு ஒரு கம்பெனில. அப்ப உங்களுக்கு பேஷன்ஸ் இருக்குல்ல, அந்த அந்த விஷயங்கள் உங்களை வந்து சேர்றதுக்கு நீங்க வெயிட் பண்ணல. இப்படி நீங்க இருந்தீங்கன்னா உங்க கிரியேட்டிவ் திங்கிங் எப்படி இன்னும் வளரும்? அதுக்கு நீங்க எக்விப் பண்ணிக்கணும். ஸ்டாப் பண்ணிடுவேன். எப்போ? நாளைக்கே ஸ்டாப் பண்ணிடுறேன் நான். அது என்ன நாளைக்கு? பழைய ஜாபே வந்து ஆஃபர் பண்ணிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி சுதர்ஷன், ஆக்சுவலா உங்க ப்ராப்ளம் என்னதுன்னு நீங்க உணரணும். அப்பதான் உங்களால அதை டேக்கிள் பண்ண முடியும். நம்மளே நம்மளை ஃபூல் பண்ணிக்க கூடாது. நம்ம ப்ராப்ளம் என்னதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா 50% ப்ராப்ளம் சால்வ். அதுக்கு அடுத்த 50% அதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம்னு இருக்கு இல்லையா? ஸோ உங்க ப்ராப்ளம் என்னதுன்னு நீங்க அனலைஸ் பண்ணுங்க. டெல் மீ வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? எதனால நீங்க எங்க ஃபெயில் ஆகுறீங்க? எதனால நீங்க இதுக்கு அடிக்ட் ஆனீங்க? அந்த ப்ராப்ளம் என்னது? இல்ல பிசிக்கல் ப்ராப்ளம் தான் மேடம். அது குடிக்கலனாக்கா கை உதறும். கை உதறவே இல்ல. கரெக்டா பிடிங்க. எப்படி உதறும்? ஒண்ணும் இல்ல. உதறதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. பாருங்க, ஸ்டாப் ஆயிடுது.
உங்களுக்கு என்ன குறை இருக்கு சொல்லுங்க. கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர் பீப்புள். என்ன குறை இருக்கு உங்களுக்கு சொல்லுங்க சுதர்ஷன், உங்களுக்கு என்ன குறை? இல்லை, இப்போதைக்கு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் மேடம் இருக்கு எனக்கு. ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ஸ் ஏன் வந்தது? குடிச்சதுனால தான் சரி, வந்தது. அது மேனேஜபிளா இருக்கா உங்க ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ஸ்? செட்டில் பண்ண முடியுமா? இல்லை, இப்போதைக்கு முடியாது. எவ்வளவு நாள் கொஞ்ச ஆகும்? நாள் ஆகும், ஒரு 2-3 months ஆகுது ஆகும். அவ்வளவுதானே, அது பெரிய பேர்டன் எல்லாம் கிடையாது. நீங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா அது செட்டில் ஆயிடும். ஸ்ரீலங்கால எத்தனை பேர் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாம் போயிட்டு ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிறது இல்லையா, வாழறது இல்லையா? ஹோப் இல்லை, நான் என்னைக்கோ லைஃப் முடிச்சிட்டு இருப்பேன் நான். நீங்க எதுக்கு லைஃப முடிக்கணும்? உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தது? இல்லை, அதான் சொல்றேன், எனக்கு ஹோப் இல்லைனாக்கா நான் என்னைக்கோ முடிச்சிட்டு இருந்திருப்பேன் லைஃப். கரெக்ட் பண்ண முடியாத ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்கு. நடுவில் வந்து கிட்டத்தட்ட 1 year இருக்குமாமா, நடுவில் 1 year கிட்டத்தட்ட நான் தண்ணியே அடிக்கல. அப்புறம் திடீர்னு திருப்பி ஆரம்பிச்சது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. திருப்பி ஸ்டாப் பண்றதுக்கு எனக்கு 2 நிமிஷம் ஆகாது. ஸ்டாப் பண்ணிடுவேன் நான். அதுக்கு நாங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க. How can we help you? கொஞ்சம் இந்த ஒரு 2 months நான் டைட் ஓவர் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா என்னால் ரீபே பண்ண முடியும். எனக்கு நல்ல சேலரி தான் இருக்கு, சேலரி கம்மியே கிடையாது. கிட்டத்தட்ட 50,000 சேலரி இருக்கு எனக்கு. அதனால எனக்கு ரீபே பண்றதுல ப்ராப்ளம் கிடையாது. பட் ஒரு 2-3 months எனக்கு வந்து ஃபைனான்ஷியல் ஹெல்ப் வேணும். ஃபைனான்ஷியல் ஹெல்ப்னா என்ன என்ன எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்க. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தேன். அந்த ஹாஸ்பிட்டல்ல கிட்டத்தட்ட 80,000 பேலன்ஸ் வச்சுட்டேன். அவங்க வந்து அந்த பேலன்ஸ் கட்டாம திருப்பி சேர்க்க மாட்டாங்க. அங்க போயிட்டு வந்தேன்னாக்கா நான் கண்டிப்பா வந்து ஸ்டாப் பண்ணிடுவேன், அது எனக்கு நல்லா தெரியும். பட் அது இல்லாமையும் என்னால் ஸ்டாப் பண்ண முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்கு. பட் இருந்தாலும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அந்த பைசா நான் தரணும் அவங்களுக்கு. அது நான் மந்த்லி சேலரியிலேருந்து கூட 10,000 போட்டு கொடுத்துருவேன் அவங்களுக்கு. வீட்டுக்கு வாடகை கட்டணும். 3 மாசம் ஆச்சு வீட்டுக்கு வாடகை கட்டி. வீடு காலி பண்ண சொல்லியிருக்காங்க. சிஸ்டரை கூப்பிட்டு வச்சு ஒரு 1 week அது வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த 2 பசங்களை பார்த்து 5 வருஷம் ஆச்சு. கமிட்மெண்ட் ஜாஸ்தி ஆயிடுது, ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி ஆயிடுது. ஸோ எல்லாத்தையும் நான் ஆனர் பண்ணணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா நான் ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். மறுபடியும் நம்பி வேலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நான் வந்து ஏதாவது செஞ்சாகணும். அந்த கம்பெனிக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ணணும். அது என்னால் முடியும்னு எனக்கு தெரியும். நான் போனேன்னாக்கா அந்த கம்பெனியை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திடுவேன். அது எனக்கு நல்லா தெரியும். சென்னையிலே ஒன் ஆஃப் த லீடிங் ஏஜென்சிஸ் அதை கொண்டு வர அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இருக்கு. அதை நான் செய்யணும், கடமைப்பட்டிருக்கேன். என் சைட்ல இருந்து அவ்வளவுதான். அம்மாவை நல்லா வச்சுக்கணும். என்ன நம்பி பெரியம்மா இருக்காங்க, மாமா இருக்காரு, சித்தப்பா இருக்காங்க, சித்தி இருக்காங்க. யாருக்குமே சப்போர்ட் கிடையாது. நான் ஒருத்தன் தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் போயிட்டு போது அவங்க தான் இந்த 2 சின்ன பசங்க, இவனுக்கு 9 அவளுக்கு 11 வயசு, காப்பாற்றினாங்க. அவங்க தங்களுக்கு ஏதாவது வச்சுக்கணும்னோ ப்ராப்பர்ட்டி சேர்த்துக்கணும்னோ அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு இந்த 2 குழந்தையும் பின்னாலேயே இருந்துட்டாங்க. இப்போ இவன் ரொம்ப ப்ரில்லியன்ட்னால இவன் வந்து நம்ம பின்னால் உட்காந்துட்டா கூட இவங்க இருக்காங்கன்ற தைரியத்தில் இருந்தாங்க. இப்போ இவன் இந்த மாதிரி ஆயிட்ட போது எல்லாருமே கதி கலங்கி போயிருக்கோமா. இப்போ ஒரு மாசமாக ரொம்ப கண்ட்ரோல் போயிடுது அவனுக்கு, ரொம்ப கண்ட்ரோல் போயிடுது. ஏன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டை பாதியில் நிறுத்தும்படியாக ஆயிடுச்சு. அதை திருப்பியும் கண்டினியூ பண்ணாலும் மனசுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துறோம், எல்லாம் பண்ணிடும். அந்த மனசுக்கு என்ன கொடுக்கணுன்றது தெரியல. ஒரு போர்ஷனாவது கட்டுங்க, திருப்பி அட்மிட் ஆகி கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இவன் வேலைக்கு போய் இன்னும் 1 மாதம் ஆகும் இல்லையா, அவன் கொண்டு வந்து அதை ஏதாவது ரீபே பண்ணுறதுனாலும் என் மனசில் வந்து அந்த ஹெல்த்து போயிடுறது ஒன்றும், ரொம்ப ஹெல்த்து ஜீரோவாக இருக்கு. அதனால் அவன் எப்படி நீ திருப்பியும் செய்ய இவனால் முடியுன்றது இருக்குது, வீட்டிலேருந்தே இவனால் பண்ண முடியும், வந்து உட்கார முடியுமான்னு அளவுக்கு இவன் வீக் ஆக்கியிருக்கான். வேலைக்குன்னு போக ஆரம்பிச்சுட்டா இவன் அப்புறம் இவனை பிடிக்கவே முடியாது, அவ்வளோ இதுவாக இருக்கும். எல்லாருக்கும் அந்த உடம்பு வந்தது. அப்போ கூட மாத்திரை வண்டியில் உட்காந்து போட்டுண்டு பட்டு போயிட்டான் ஸ்கூட்டியில், லீவ் எடுக்காதவன். நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண அங்கே என்னோட ஒரே ரெக்கார்டு வந்து சண்டே கூட நான் லீவ் எடுத்தது கிடையாது. என்னோட அப்ரைசல் ஃபார்ம்ல என் பாஸ் ஃபில் பண்ணதே அதுதான். எந்த இடத்துல ஸ்லிப் ஆனீங்க, டீரெயில் ஆனது எங்க? காலேஜில். அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணியிருக்கீங்களே? இல்லை, அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிடுவேன். அதாவது வீக்கெண்ட்ஸ் மட்டும் ஒரு பியர் அந்த மாதிரி இருக்கும். இல்லைனாக்கா ஆஃப்டர் ஒர்க்கிங் ஹவர்ஸ் எல்லாம் முடிச்ச உடனே போயிட்டு கொஞ்சமாக தான் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது இன்க்ரீஸ் ஆகி குவான்டிட்டி ஜாஸ்தியாக போயிடுது. இப்போ அது ஸ்டாப் பண்ண முடியாத நிலைமையில இருக்கேன். ஸ்டாப் பண்ணிடுவேன், அது பேச்சே கிடையாது. இப்போ இருக்கிறது யூத்துக்கு ஏதாவது மெசேஜ் இருக்கா உங்களுக்கு? நீங்க மற்றவங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? தயவு செஞ்சு தண்ணி அடிக்காதீங்க, மற்றபடி ஒரு மெசேஜும் கிடையாது. ஒரு கோலில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா இன்னொரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. ட்ரிங்கிங்கிறது வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டிலேருந்து இன்னைக்கு வந்து பெரிய அடிக்ஷனாகவே போயிடுது. அந்த ட்ராவல் இருக்கு இல்லையா, சோஷியல் ஆக்டிவிட்டிலேருந்து அடிக்ஷன், அதை பற்றி தான் நான் கேட்கணும்னு நினச்சேன். எப்போ இருக்கா ஒரு சின்ன ஒரு பெக் அடிச்சாங்க, ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு, ஒரு சோஷியல் ட்ரிங்கிங், அப்படி அதுலேருந்து இந்த அடிக்ஷனில் வந்து நின்று இருக்கு இல்லையா. இந்த ட்ராவல் எதனால? வை திஸ்? இப்போ இருக்கிறது யூத்துக்காக நீங்க இது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணறது அப்படிதான், சோஷியல் ட்ரிங்கிங்ல தான் ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து முடியுது எத்தனை பேருக்கு. ஸோ அது அந்த சோஷியல் ட்ரிங்கிங்லேயே ஸ்டாப் ஆகணும், அங்கேயே ஸ்டாப் பண்ணிடணும். நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சொல்ல முடியுமா? உங்க எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ஷேர் பண்ணாலே போறோம். எப்படி நீங்க அதுலேருந்து அப்படி டீரியல் ஆகி வந்தீங்கன்னு. கொஞ்சம் கொஞ்சமா சோஷியல் ட்ரிங்கிங் வந்து அடிக்ஷனாக போயிடுறது மேடம். அது வந்து என்னைக்கு நம்மளுக்கு வந்து அந்த லிமிட் தாண்டுறோன்னு தெரியறதோ அன்னைக்கே அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். அப்படி இல்லைனாக்கா கண்டிப்பாக கெட்டு குட்டி சவராக தான் போவோம். என்ன மாதிரி இன்னொருத்தன் இருக்கக்கூடாது. எனக்கே நல்லா தெரியும், இவ்வளோ தூரம் நான் ட்ரிங்க் பண்ணாமல் இருந்தேன்னா இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணியிருப்பேன். போன 1 மாதத்துல மட்டும் தீபாவளிக்கு அப்புறம் நான் ஆஃபீஸ் போவே இல்லை. தீபாவளி அன்னைக்கு நைட்டு 11:45 நான் வீட்டுக்கு வந்த போது அன்னைக்கு ட்ரிங்க் பண்ணல, வேலை பார்த்துட்டு தான் வந்தேன். சிச்சுவேஷன் கிரிட்டிக்கல்னு தெரிஞ்சாக்கா நான் ட்ரிங்க் பண்றது கிடையாது. இப்ப சிச்சுவேஷன் கிரிட்டிக்கல்னு தெரியுது. அதனால இனிமேல் நான் தண்ணி அடிக்க போறது இல்லை, அவ்வளவுதான். அப்ப இந்த அவார்ட் எல்லாம் சும்மா ஒரு எக்ஸ்கியூஸ் தான் இல்லையா? அவார்ட் கிடைக்கலங்கிறதெல்லாம் வந்து நீங்க காரணம் கண்டுபிடிச்சுக்கிறீங்க, அவ்வளவுதான். இந்த அடிக்ஷன் வந்ததுக்கான காரணம் அவ்வளவுதான். லவ் ஃபெயிலியர் எல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது மேடம். என் லவ்வே வந்து அட்வர்டைசிங் தான். நான் இன்னி தேதி வரைக்கும் ஒரு தடவை கூட ஒரு பொண்ணு கூட பார்த்தது கிடையாது. எத்தனையோ வரன் வந்திருக்கு, நான் பொண்ணு பார்க்கவே போக மாட்டேன். ஒருவேளை வேலைக்கு கல்யாணம் பண்ணி இருந்தீங்கன்னா இப்படி ஆயிருந்திருக்க மாட்டீங்க. அதை பண்ணி வச்சிருக்கணும் முதல்லயே. இந்த பக்கம் அவார்டு, இந்த பக்கம் தாலி கட்டுறேன். அவார்டு இப்படி வாங்கிட்டு இதை கட்டு. நீங்களே ஒரு அவார்டு வாங்கி வச்சீங்க. இனிமே அப்படித்தான். That is your award. நீங்க தான் உங்களுக்கு அவார்ட் கொடுத்துக்கணும். மற்றவங்க எல்லாம் கொடுத்தாலும் நமக்கு சாட்டிஸ்பாக்சன் வராது இல்லையா? இப்ப நாங்க உங்களுக்கு ஒரு அவார்ட் கொடுக்க போறோம். என்ன தெரியுமா? சொல்லுங்க மேடம். இப்ப நீங்க அத்தனை பேர்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணீங்க இல்லையா?
உங்களை பார்த்து 4 பேர் ட்ரிங்கிங் ஸ்டாப் பண்ண போறா, இல்ல அந்த அடிக்ஷனுக்குள்ள போகாம வெளியே வர போறாங்க. இதை விட பெரிய அவார்டு இருக்க முடியுமா? என்னால 4 பேர் உருப்பிட்டா அது போறோம். நாங்க என்ன ஆசைப்படுறோம் தெரியுமா? நீங்களே ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் அவார்டோட வந்து உட்காரணும். கண்டிப்பா மேடம். we are all waiting. நாங்க எல்லாம் அதுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். படிப்பீங்களா? நிறைய புக்கு படிப்பீங்களா? இல்ல புக் படிக்க மாட்டேன். கிடையாது, இந்த பழக்கம் கிடையாது. மூவிஸ் நிறைய பார்ப்பேன். வேர்ல்ட் சினிமா, இந்தியன் சினிமா எல்லாமே பார்ப்பேன். இன்ஃபேக்ட் ஹாலிவுட் பேஸ் பண்ணி பாலிவுட் பேஸ் பண்ணி வந்து எக்கச்சக்கமா கேம்பெயின்ஸ் பண்ணியிருக்கேன். ஒன்னொன்னுத்துக்கும் அப்ரிசியேஷன் கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து பெரிய லெவல்ல வரும். அதுவே வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் தான் அது. அவ்வளவுதான். forget about awards. எங்களால முடிஞ்ச ஹெல்ப் டெஃபினட்டா நாங்க உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். சரியா? ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேடம். நேர்களே, இவர் வந்து நம்ம சொசைட்டிக்கு ரொம்ப முக்கியமானவர். ஏன்னா ரொம்ப வேல்யூஸ் இருக்கிற அப்படி ஒரு கிரியேட்டிவ் பர்சன். நமக்கு இவங்கெல்லாம் ஒரு அசெட் ஆக்சுவலி. ஸோ நம்ம நிச்சயமா அவருக்கு கை கொடுக்கணும். நம்ம எல்லாரும் தவறி விழறதுண்டு, வேற வேற விதமா விழுறோம், அவ்வளவுதான். எந்திரிச்சு நடக்கிறோம். அவரால் இப்ப அது முடியல. நம்ம எல்லாரும் கை கொடுத்து அந்த அம்மாக்கு ஹெல்ப் பண்ணி அவர் ஒரு மறுபடியும் அந்த ட்ராக்குக்கு கொண்டு வரணும். உங்க எல்லாரோடும் ஹெல்ப்பையும் நாங்க எதிர்பார்க்கிறோம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ரொம்ப அவங்கள்ட்ட ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கு மேடம். அவங்க மூலமா அவன் திருப்பி எனக்கு கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட். பி ஸ்ட்ராங். அம்மா கூட்டிட்டு போ. சரி. ஆமா, நீங்க தான் அம்மாவை கூட்டின்னு போனோம். அம்மா உங்களை கூட்டின்னு போற மாதிரி நடக்க கூடாது. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா, பார்க்கும் பார்வையில் சொல்வதெல்லாம்